வேலூரில் இருக்கிற தலைப்பு என்னன்னா, இன்றைய சூழலில் இதில் எதை நாம் இழந்து வருகிறோம்? அன்பான உறவுகளை இழந்து வர்றோம், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை இழந்து வர்றோம், அப்புறம் நம்ம காக்க வேண்டிய பொறுமையை, மனித நேயத்தை, இருக்க வேண்டிய தன்னம்பிக்கை, அப்புறம் தாய்மொழி பற்றினை, பெண்கள் தங்கள் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தை விட கடைசியா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்கள் தங்கள் உரிமையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உண்மையிலேயே ஆண்கள் எப்படியெல்லாம் உரிமை இழக்கிறாங்கன்னு ஒரு பழமொழியில கூட சொல்றாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும். அப்போ புருஷன் அமைச்சதெல்லாம் புரோக்கர் கொடுத்து வருமா? மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. பெண்களா பிறக்கிறதுக்கு தவம் செய்யணுமா? அப்ப ஆடவரா பிறக்கிறதுக்கு நாங்கன்னா அயோக்கிதனமா செஞ்சுட்டு வரோம். ஒரு காலத்துல தாலாட்டு பாடி குழந்தை தூங்க வச்சிருப்பாங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்படி தாலாட்டு பாடினா குழந்தை தூங்கிடும், தெருவே தூங்கிடும். நீங்க எங்க ஊர் பக்கம்லாம் வந்து பாருங்க, ஒரு அம்மா தாலாட்டு பாருன்னு குழந்தை அப்படி போட்டுட்டு குழந்தை துணி எடுத்துட்டு சனின்னு ஏன் கத்துறேன்னா, என் மனைவி தாலாட்ட பாடினா பாருங்க, என் குழந்தைய 1.5 வயசு குழந்தைய தோல்ல போட்டுக்கிட்டு 10 நாய் வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. நான் 11வது ஆளா உள்ள போறேன். சீ வெளியே போ நாயேன்றா. எங்க வீட்டு வேளாமா சொல்லுது 10 நாய் வெளி நாயமா, 1 தான் சொந்த நாய் வீட்டில் சேர்த்துக்கமான்றாங்க. இவ்வளோ பிரச்சனை சந்திக்கிற ஆண்களுக்கு எங்க சார் உரிமை இருக்குது? 30,000 40,000 கொடுத்து நாங்கெல்லாம் டிவி வாங்கி கொடுக்குறோம். அந்த டிவி பார்க்கறதுக்கு எங்களுக்கு முதல்ல உரிமை இருக்குதா? எப்போ நியூஸ் போடுறானோ அப்பதான் டிவி நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சீரியல் அந்த சீரியல் 11:30 மணிக்கு நம்ம கிட்ட டிவி வரும். 11:30 மணிக்கு டிவியை வாங்கினா, வாலிப வயோதிக நண்பர்களே, நீங்கள் இந்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்டா, நான் 11:30 மணிக்கு லேகியம் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா உனக்கு என்னடா? சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் தான் டாக்டர்லாம் மாத்திரை தருவாங்க ஒரு காலத்துல எல்லாம். இப்ப எங்க ஊர்ல அப்படி கிடையாது. சீரியலுக்கு முன் சீரியலுக்கு பின். இப்ப சீரியலுக்கு பின்ன்றது எப்படி மாத்திராங்க தெரியுமா? சிபி. அதாவது நீங்க பிபி டேப்லெட் எடுக்கணும்னா கூட சிபிக்கு பின்னால தான் எடுக்க முடியும். ஆம்பளைக்கு நம்ம கூட காமு காபி அப்படின்னு வச்சுக்கலாம். என்னன்னா கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின். ஆமாங்க, கல்யாணத்துக்கு முன்னால தான் நான் சாமியே கும்பிட்டது இல்லைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கும்பிடாத சாமியே இல்லைங்க. இவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல, இவ்வளவு பொம்பளை புடுங்குறால, பொம்பளையால இம்சியா இருக்குல்ல, பொம்பளை சரியில்லைன்னு பேசுறீங்கல்ல, பேசாம ஒரு கோவணத்தை கட்டிட்டு குற்றாலத்துல குத்த வைக்க வேண்டியதானே? 4 பெண்கள் சண்டை போட்டா சண்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிருவோம். 4 ஆம்பளை சண்டை போட்டா வேலூர் ஜெயில அருவாளோட இருப்பியே. உண்மையிலே சொல்றேன், 40 ஆண்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு ஊர்ல ஒரு தெருவுல குழாவை கொண்டு வருவான். 2 பொம்பளை தான் தண்ணி பிடிக்க போய் 40 ஆம்பளை மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பான். இந்த ஆண்களுக்கு ஆண் ஒரு பேர் உண்டு, ஏன் தெரியுமா சார்? ஒரு குத்துக்கல்லுக்கு சேலையை கட்டிடுங்க, நம்மால ஆன்னு பாத்துக்கிட்டே இருப்பான். ஆண்களுக்கு ஆடவர்னு ஒரு பேர் உண்டு, ஏன் தெரியுமாக்கா? நம்மால போட்டுக்கிட்டு ஆடுவான், போடாமலும் ஆடுவான். இவ்வளவு பேசுறீங்கல்ல, இந்த தினேஷ் என்ற அருமையான ஆண்மகன் வயிற்றுக்குள் இருக்கும் போது ஒரு அரை பப்பாளி பழத்தை சாப்பிட்டு இருந்தால் சீன் முடிஞ்சிருக்கும். நல்லா வளர்த்து வாலிபமாக்கி சட்டை துவச்சு போட்டு அப்ப என் அம்மா சாப்பிடுறதா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என் பொண்டாட்டி என்ன சாப்பிட்டுங்கறா. நீங்க என்ன பெண்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? ஆண்கள் எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறான் தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு தெருவுல 4 பொம்பளைங்க ஒண்ணா உட்கார்ந்து பேசினாங்கன்னா ஏதோ ஒரு ஆம்பளை நட்டுருக்கு வர போறான்னு அர்த்தம். இதே ஒரு ஊர்ல ஒரு தெருவுல 2 கிழவிங்க ஒண்ணா உட்கார்ந்து பேசினாங்கன்னா ஊருக்கே வெட்டு குத்தாக போகுதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு தமிழ் தெரியலாம், இங்கிலீஷ் தெரியலாம், ஹிந்தி தெரியலாம், மலையாளம் தெரியலாம், ஆனா கிழவிங்களுக்குன்னு ஒரு தனி பாஷை இருக்குது தெரியுங்களா? அது இப்படி என்ன அர்த்தம்னா, 3ஆவது தெருவில் இருக்கிற பையன் 4ஆவது தெருவில் பொண்ணை கூப்பிட்டு ஓட்டான்னு அர்த்தம். இவ்வளோத்தையும் பேசிட்டு அந்த கிழவி சொல்லும், நமக்கு எதுக்கு ஊர் வம்பு. ஆம்பளை பசங்கெல்லாம் ஏன் தெரியுமா லூசா போறான்? பொம்பளை பசங்கெல்லாம் டைட்டா ட்ரெஸ் போட தான் ஆம்பளை பசங்கெல்லாம் லூசா போறான். இப்ப இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உங்க அப்பா டக்கரா இருக்கிறாருமா அப்படின்னு சொன்னா பிரச்சனையே இல்லை. அவங்க அப்பா கிட்ட போய் உங்க பொண்ணு டக்கரா இருக்குது சார்னா எவ்வளவு பிரச்சனை ஆகும்.
தமிழில் பெருந்தன்மைன்னு ஒரு வார்த்தை. அந்த பெருந்தன்மைன்ற வார்த்தைக்கு யார் தெரியுமா உதாரணம்? ஒட்டுமொத்த ஆண்கள் தான். ஏன் தெரியுமா? இப்போ நீங்கள் பஸ்ஸில் நீங்கள் ஏறி போகிறீங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு பொம்பளை புள்ள பக்கத்தில் நிற்கும். நம்மால் தெரியாமல் தான் மிதிச்சிருப்பான். தெரியாமல் மிதிச்சா போதும், நான்சென்ஸ் ஸ்டூபிட், நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல, இதுக்குன்னே வர்றாங்க அப்படின்வாங்க. இதே ஒரு பொம்பளை புள்ள வேணும்னே நம்மளால இடிக்கிட்டுமே, நம்மளால கீச்சு மூச்சுன்னு சத்தம் விடுவான். கண்டக்டரா பஸ் எங்கே போகுது? திருவண்ணாமலைக்கு போகுது. ஒடியா திருவண்ணாமலைக்கு பஸ் வேணுவான் நம்மளால. சின்ன வயசுல நாமெல்லாம் படிக்கிறப்போ அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு கொடுப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவுக்கு காசு கொடுக்கணும்னா கூட பொண்டாட்டிக்கு தெரியாம தான் சார் கொடுக்க முடியும். என்ற ஆண்களுடைய உரிமை எந்த அளவுக்கு பறிக்கப்படுகிறது நீங்கள் பார்த்தீங்களா? கூட்டு குடும்பம்ங்கிற ஒரு வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழ்ந்து வந்தோம். இன்னைக்கு அதெல்லாம் தனி குடும்பமா மாறி போச்சு. ஏன் தெரியுமா? 2 மாதங்கள் கருவிலே சுமந்த என் தாய் எனக்கு வேணும், ஒரு ஆண்மகன். நான் சொல்றேன், நான் கேட்கும் போது படிப்பதற்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்த என் தந்தை எனக்கு வேணும், ஒரு ஆண்மகன். நான் சொல்றேன், நான் ஓடி ஆடி விளையாடிய என் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என் உறவுகள் எல்லாம் எனக்கு வேணும்னு ஆண்மகன். நான் சொல்றேன், என்னை கல்யாணம் பண்ண வந்த பிறகு என் பொண்டாட்டி சொல்ற, அவங்க எல்லாம் வேணாம், எனக்கு நீ மட்டும்தான் ஓணும். இன்னைக்கு சிரிச்சு பேசுற அண்ணன் தம்பி எல்லாம் முறைச்சி பார்த்துக்கிட்டு போறான்னா ஆண்களுடைய உரிமை எல்லாம் மறுக்கப்படுகிறது என்று சொல்லி நன்றி, வணக்கம். இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் வேலூரில் பல இடங்களில் போய் பல பேர்த்துக்கிட்ட வந்து இதில் எதை நாம் இழந்து வருகிறோம் அப்படிங்கிற தலைப்பு, அந்த தலைப்பில் தான் பப்ளிக்லேயும் நாங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து அவங்களுடைய அபிப்பிராயங்கள் என்னன்னு சொல்லி பேட்டி எடுத்திருக்காங்க. அவங்களாம் சொன்னது கூட வரப்போகுது. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக என்ன கேட்டிங்கன்னா, நம்ம எதை இழந்துட்டு வரோம்னா மெயினாக நம்ம ஆரோக்கியத்தை தான் இழந்துட்டு வரோம். அதுக்கு ரீசன் வந்து இப்போ நம்மளோட சேஞ்சஸ் இன் ஃபுட் ஐட்டம்ஸ். நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ்னால தான் நம்மளோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப இழக்கப்படுது. நம்ம வந்து மெக்சிகன் ஃபுட் சாப்பிட்றதுனால வந்து நமக்கு எவ்வளோ டிசீசஸ் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் மெயினாக இப்போது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து மனுஷனை சோம்பேறி ஆக்கிடுச்சு. ஓடி ஆடி வேலை செய்யும்போது வந்து மனுஷன் ஆரோக்கியமாக இருந்தான். இப்போ எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு வேலை செய்யறதுனால எல்லாமே மாறிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆரோக்கியம் மெயினாக கெடுறதுக்கு ரீசன் நம்மளுக்கு தூக்கம் இல்லாதது. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முக்கியமே வந்து தூக்கம் தான். நம்ம மனுஷன் வந்து தூக்கத்தை தொலைச்சிட்டு பணத்தை சேர்க்கணுன்ற ஆசையில் வந்து நம்மளோட தூக்கம் எங்கேயோ போயின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது டெவலப் ஆகிட்டு இருக்க நிறைய மேக்கப் திங்ஸ், நம்ம மேக்கப் திங்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. நம்ம அப்ளை பண்ணுற க்ரீம்ஸ்னால அந்த க்ரீம்ஸில் இருக்க ஒவ்வொரு கெமிக்கல்ஸும் நமக்கு வந்து நிறைய டிசீசஸ் ஏற்படுத்துது. எல்லாமே வந்து மாறி போயிட்டதுனால நம்ம ஆரோக்கியம் தான் ரொம்ப கெட்டு போகுது. இன்றைய காலகட்டத்தில் எதை நாம் இழந்துட்டு வரோன்னா அன்பான உறவுகள்ன்றதான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் நமக்கு ஒரு லெட்டர் எழுதுனாங்கன்னா அன்புள்ளன்னு ஆரம்பித்து தான் எழுதுவாங்க. அந்த லெட்டரில் இருக்கிற அன்புங்கிற அதில் ஒரு உயிரும் கலந்து இருந்தது. இப்போ லெட்டர் எழுதுறதில்ல, எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாததுனால தான் பிரிதல் அதிகமாக இருக்குது. ஒரு காலத்தில் க்ரீட்டிங்ஸ் அனுப்புவாங்க. அந்த க்ரீட்டிங்ஸை ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்தோம். இன்றைக்கி க்ரீட்டிங்ஸும் கிடையாது, அனுப்புகிற ஆளும் கிடையாது, அந்த உறவுகளும் பிரிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே இழந்துட்டு வரோம். அடுத்ததாக விடுமுறைக்கு போகணுன்னா ஒரு தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தி சித்தப்பான வீடுங்களுக்கு போயிட்டு சந்தோஷமாக விடுமுறையை கழிப்போம். இப்போ அந்த மாதிரி உறவு முறையும் இல்லாதனால விடுமுறை வெறும் வீடியோ கேம்ஸ்லேயும் டிவிலையும் தான் நம்ம இழந்துட்டு வர்றது அன்பான உறவுகளை தான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனுஷனுக்கு அவன் வாழ்க்கையில் 3 விஷயம் முக்கியமாக கிடைக்கணும். 1 அவன் ஆசைப்பட்ட மாதிரி படிப்பு, 2 அவன் ஆசைப்பட்ட மாதிரி வேலை, 3 அவன் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம். இது 3மே கிடைக்காம ஆண்கள் இருக்காங்களே. இப்போ ஆண்கள் உரிமை தான் சார் பாதிக்கப்படுது. உலகத்தில் பெண்கள் தினம்னு ஒன்று கொண்டாடுறாங்க சார். மார்ச் 8ஆம் தேதி ஆண்கள் தினம்னு ஒன்று கொண்டாடுறாங்க. அது என்னைக்கு தெரியுங்களா? நவம்பர் 19ஆம் தேதி சார். பெண்கள் தினம் வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஆண்களுக்குன்னு ஒரு தினம் இருக்கிறது வந்து நம்ம யாருமே செலிப்ரேட் பண்ணுறது இல்லை சார். பெண்களுக்கு ஒரு தினம், ஆண்களுக்கு ஒரு தினம். பெண்கள் தினம் சிறப்பாக கொண்டாடுறாங்கன்னு வயிறறிற கண்ணா, ஆண்களுக்கு தான் வருஷத்துல இருக்கிற 365 நாளும் ஒரே கொண்டாட்டமா இருக்குதேடா. அது கல்யாணம் ஒரு தினம் கொண்டாடணுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆண்களுடைய வாழ்க்கை கல்யாணத்துக்கு பின்னாடி பீஸாக போயிடுதுமா. இப்படிலாம் ஆண்கள் உரிமை போயிட்டுருக்கு. ஆணினுடைய திருமண வயது 21, பெண்ணினுடைய திருமண வயது 18. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. பெண்ணுக்கு 18 வயசானா தானு மாப்பிள்ளை கிடைச்சது சார். இந்த ஆம்பளை பசங்களுக்கு 21 வயசு இல்லை, 41 வயசு ஆனாலும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சார்.
கல்யாணம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுக்கு போறப்போ பொண்ணுடைய அம்மா வந்து பொண்ணுகிட்ட கேட்பாங்க, ஏமா பையன் உன்னை நல்லா பாத்துக்கிறானான்னு. எந்த மாமனாராச்சும் கேட்கறானா சார் என் பொண்ணு உன்னை நல்லா பாத்துக்குதாப்பான்னு சொல்லிட்டு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் சொல்லியிருக்காங்க, பெண்கள் ஸ்கூட்டி வாங்குறதுக்கு 50% மானியம் தராங்களாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். அப்படியே ஆண்கள் பல்சர் வாங்குறதுக்கும் ஏதாச்சும் மானியம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேலூரில் வேந்தர் டிவியினுடைய இது உங்கள் மேடை இந்த நிகழ்ச்சியினுடைய இன்னைக்கு தலைப்பு வந்து இதில் எதை நாம் இழந்து வருகிறோம் அப்படிங்கிற தலைப்பு. ஆடியன்ஸில் யாராவது ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறதுன்னா அதையும் பதிவு பண்ணிக்குவாங்க. ஐயா, இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் மனித நேயம் எங்கேயுமே கிடையாதுக்கா. ஐயா, இன்னைக்கு காலையில் பஸ்ஸில் வரும்போது பஸ் கண்டக்டர் என்ன சொன்னான், பெருசு இங்கே காலேஜாக போகிற, உனக்கு என்ன வயசு 18 ஆனா? ஆமாப்பா, எனக்கு வயசு 18 தான். எப்படின்னா 81 வயசு, திருப்பி போடத்த 18 வயசு எனக்கு அப்படின்னு ஒரு விட்டான் பாரு, ஆடி போட்டான். அப்படியே ரோட்டோரம் சார் ஒரு பாடி கிடக்கிறது, பிச்சைக்காரன். அங்கே இருக்கிற கூலி தொழிலாளிகளாக சேர்ந்து ஆளுக்கு 5-10 கொடுத்து அந்த பணத்தை எடுக்கிறான். வசதி இருக்கிறவன் பார்த்துனே போகிறான், என்னால் அந்த பாடி கிடக்கிறத ஒரு 5 ரூபா போடுவோமே அப்படின்றது எண்ணமே கிடையாது சார். மனித நேயமே சுத்தமாக அழிஞ்சு போச்சு. மனித நேயம் பிறக்கணும்னு சொன்னால் இன்னொரு சுனாமி வரணும். எப்போனா இப்படி வந்து பாருங்கள், மெட்ராஸில் வெள்ளம், பக்கத்து வீட்டுக்காரன் அதிகாரியா பிச்சைக்காரனான்னு கூட தெரியாது, ஆனால் வெள்ளம் வர சொல்ல, வாப்பா என்னை காப்பாற்றுப்பா என்னை காப்பாற்றுப்பாரு குரல் கொடுத்தான் பார். அப்போ எல்லாமே ஓடி போய் எல்லாம் ஒன்றா ஓடி போய் ஒரே வீட்டு மித்த மாதிரி ஏறிக்கின்னு அவன் போட்ட பொட்டலத்தை சாப்பிட்டான் பார். அதுதான் மனித நேயம். என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைக்கு போன மாதம் ஒரு பிறந்தநாள் வச்சாங்க பார்ட்டி. நான் போனேன். அந்த குழந்தைக்கு சுற்றி சொந்த பந்தங்கள்லாம் இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு கேக் வெட்டினாங்க. அந்த குழந்தையும் நல்லா பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு. என்னை பார்த்தோன்னே மாமா அப்படின்னு சொல்லி ஓடி வந்துச்சு. நான் தூக்கி குழந்தைக்கு முத்தம் கொடுத்தேன், அதுவும் எனக்கு முத்தம் கொடுத்துச்சு. மாமா பாத்தியா புது சட்டை நல்லா இருக்குன்னுச்சு. சரி நல்லா இருக்குமா, உங்கள் அப்பா எங்கன்னு கேட்டேன். இதோ பாரு இங்கே இருக்காரு என் டேடின்னுச்சு. அம்மா எங்கன்னு கேட்டேன். அதோ இருக்காங்க பாரு எங்கள் மம்மின்னுச்சு. அப்பா பக்கத்தில் 2 பேர் இருந்தாங்க. யாருமா அதுன்னு கேட்டேன். அவங்க என்னோட அங்கிள்னுச்சு. அதே மாதிரி அம்மா பக்கத்தில் இருந்தவங்களை கேட்டேன், அவங்க 2 பேரும் யாருன்னு. அவங்களும் எனக்கு ஆன்ட்டி அப்படின்னுச்சு. நான் அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க இது, உங்கள் பக்கத்தில் இருக்கிற யாரை கேட்டாலும் உங்கள் பொண்ணு அங்கிள்னு சொல்லுது, உங்கள் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கிற யாரை கேட்டாலும் உங்கள் பொண்ணு ஆன்ட்டின்னு சொல்லுது, அப்படி என்னதான் அவங்க உங்களுக்கு சொந்தம்னு கேட்டேன். அதுக்கு அந்த குழந்தையோட அப்பா சொன்னார், ஒன்றும் இல்லைப்பா, பக்கத்தில் இருந்தது என்னோட அண்ணன், அதுக்கு பக்கத்தில் இருந்தது என் பொண்டாட்டியோட அண்ணன். மாமான்ற உறவு முறையை கூட முழுசாக சொல்லிக் கொடுக்காம எல்லா சொந்தத்துகளுக்கும் அங்கிள் அங்கிள்னு சொல்லி கொடுத்தா இந்த காலத்து குழந்தைங்க எப்படிங்க அங்கிளோட நல்லா மிங்கிள் ஆகும். இந்த மாதிரி தான் போன முறை என்னாச்சுன்னா, ஊர் திருவிழாவுக்கு போயிருந்தேன். திருவிழாவில் திடீர்னு ஒருத்தர் என் கையை பிடிச்சி இழுத்துட்டாரு. திரும்பி பார்த்தா, என்னம்மா மாப்பிள்ளை நல்லா இருக்கியான்னு கேட்டார். என்னது இது, நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தர், இவர் நான் பார்த்ததே இல்லையே, என்னை பார்த்து மாப்பிள்ளை நல்லா இருக்கியான்னு கேட்குறாருன்னு. ஆமாம் நீங்கள் யாருன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அதுக்கு ஒரு ஒன்றும் சொல்ல, நீ தங்கம் பையன் தானேன்னு எங்கள் அம்மா பேரை சொன்னார். என்னடா அது, நம்ம அம்மா பேரை கிளியராக கரெக்டாக சொல்கிறாரு. அம்மா நீங்கள் யாருன்னு கேட்டேன். உங்கள் அம்மா என்னை பற்றி உனக்கு சொல்லியிருக்கலாம் மாட்டா, நீ என் மாப்பிள்ளை நான் உன் மாமன்னாரு. அதே மாதிரி அதே திருவிழாவில் அப்படியே 4-5 சொந்தங்களை அவர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அப்போ தான் தெரிஞ்சது என்னோட அன்பான உறவுகளை நான் எந்த அளவுக்கு எழுந்துட்டு இருக்கேன்னு. இன்னைக்கு நம்ம எதங்க பெரிதும் இழந்து வருகிறோம்? அன்பான உறவுகளை தாங்க. அன்புக்கு அம்மா, அறிவுக்கு அப்பா, அடக்கத்திற்கு அக்கா, ஆசைக்கு தங்கச்சி, இப்படிப்பட்ட அன்பான உறவுகள் தாங்க இன்னைக்கு நம்ம இழந்தோ வருகிறோம். எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மா 2 தங்கச்சிங்க, நான் ரொம்ப சந்தோஷமான குடும்பங்க. எங்க அப்பா ஒரு சாதாரண மெக்கானிக் வேலை பார்த்து தான் எங்களை படிக்க வச்சாரு. ஆனா எங்களுடைய பற்றாக்குறையினால எங்க அப்பாவுடைய பண தேவைக்காக இப்ப வேற வழி இல்லாம வெளிநாட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு. வெளிநாட்டுக்கு போய் எங்க அப்பா வேலை செஞ்சாருங்க. கல்யாணத்தப்போ இன்னைக்கு தடைப்பட்டிருந்த எங்க அம்மாவோட படிப்பை எங்க அப்பா படிக்க சொல்லி சொன்னாரு. எங்களை சந்தோஷமா நல்லபடியா எங்க கூடவே இருந்து பாத்துக்கினாருங்க எங்க அப்பா. இந்த மாதிரி சந்தோஷமா தானே எங்க லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வந்துச்சு, எங்க அம்மா கோச்சிங் கிளாஸ் போகணும்னு சொல்லி வேலூர்ல இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு கோச்சிங் கிளாஸ்க்கு போனாங்க. காலையில 7:45 மணிக்கு நான் தான் எங்க அம்மாவை அனுப்பி வச்சேன். சாயந்தரம் வரல. அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லி, என் சொந்த மதத்துக்கிட்டலாம் சொல்லி தேடி பார்க்குறோம், கிடைக்கல. காலையில விடியுது, எங்க அப்பாவுக்கு தகவல் சொல்றேன். எங்க அப்பாவை அடிச்சு பிடிச்சி அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி ஊருக்கு வராருங்கயா. ஊருக்கு வந்த உடனே அவரும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் ஃபோனை போட்டு எல்லாருக்கிட்டையும் நேரில் போய் விசாரிக்கிறாரு. எங்கேயும் காணலை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வேற வழியே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணிடுறாங்க. அடுத்த நாளே எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கய்யா. விசாரணை இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 10-15 நாள் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருதுங்கய்யா. ஒரு டெட் பாடி ஒன்று கிடச்சிருக்குது.
அது நீங்க சொன்ன எல்லா அடையாளங்களும் பொருத்தி இருக்கும். வேணும்னா வந்து அடையாளத்தை பார்த்துட்டு போங்கன்னு சொல்றாங்கய்யா. நானும் எங்க தாத்தா எங்க அப்பான்னு எல்லாம் தேடி பிடிச்சி போய் ஒரு அடுக்கம்பாறை ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறோம். எங்க அப்பா மனசுல நினைச்சுக்கிட்டு அது என் பொண்டாட்டியா கண்டிப்பா இருக்காதுன்னு சொல்லி போய் தேடி போய் பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம திரும்பி வந்துடுறாரு. வெளியே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்களுக்கு கொடுக்குறாங்கய்யா ஒரு போட்டோகிராஃப் கொடுத்து, நீ தானே கடைசியா உங்க அம்மாவை பார்த்த, நீ பார்த்து அடையாளம் சொல்லுன்னு சொல்றாங்க. சேரும் சகதியமா இருந்தாலும் என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலைங்கய்யா. ஆனா ஒரு இடத்துல மட்டும் எங்க அம்மா கட்டின்னு போன சேலையை நான் பார்த்தேங்கய்யா. நான் பார்த்து அலறேன், கத்துறேன், ஐயோ அது எங்க அம்மா தான் சொல்றானே, என் பேச்சை யாருமே கேட்கலீங்கய்யா. ஏன்னா எனக்கு அப்போ 13 வயசு, மைனர் பிள்ளை பேச்சையெல்லாம் கேட்க முடியாது. நீங்க யாராவது சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா நாங்க எல்லாரும் திரும்பி வந்துடுறோம். ஏன்னா அது அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு திரும்பி வந்து எங்கெங்கயோ தேடி பார்க்குறோம், அலையிறோம். ஆனா கடைசியில கண்டே பிடிக்க முடியல. எங்க அப்பா வந்த லீவ் முடிஞ்சு திருப்பி ஊருக்கு போக வேண்டிய நிர்பந்தம். எங்க அப்பா திரும்பி ஊருக்கு போறதுக்காக எங்க 3 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம 3 பேரும் தனித்தனியா 3 சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுட்டு போறாருங்கயா. ஆனா எங்க அப்பா அங்கேயும் போய் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. அவர் சம்பாதித்த எல்லா பணத்தையும் தனித்தனியா 3 பிரிச்சு எங்களுக்கு எல்லா சொந்தக்கார வீட்டுக்கும் அனுப்பி வச்சாருங்கயா. ஆனா அந்த சொந்தக்காரங்களை என்னையா பண்ணாங்க, அந்த பணத்தை எல்லாம் வச்சு அவங்க பசங்களை பிரைவேட் காலேஜ்ல படிக்க வச்சாங்க. என் தங்கச்சிங்களை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாங்கயா. அவங்களுக்கு ஒரு விதமான சாப்பாடு, என் தங்கச்சிங்களுக்கு ஒரு விதமான சாப்பாடுன்னு பார்த்தாங்கயா. உடுத்த துணி கூட ஒரு பராமரிப்பு இல்லாம என் தங்கச்சிங்களுக்கு ஒரு மாதிரியான உடுத்தி அவங்களுக்கு ஒரு மாதிரியான உடுத்துனாங்கயா. இப்படி எல்லாம் பண்ணி கடைசியில என் தங்கச்சிங்களுக்கு விளைஞ்சது ஒரு சொறி சிறுங்கு வியாதி தாங்கயா. அது வந்தப்புறமும் கூட ஒரு ஆயின்மெண்ட்டை விசிறி அடிச்சு நீங்களே போட்டுக்கோங்கன்னு சொல்லி ஒரு வண்டி நிக்க வைக்கிற இடத்துல என் தங்கச்சிங்களுக்கு படுக்க போட்டாங்க ஐயா. சொந்த பந்தங்க மத்தியில எல்லார்கிட்டையும் நாங்க ரொம்ப கொடுமைப்பட்டோம். ஆனா எங்க அப்பா கிட்ட எங்களால சொல்ல கூட முடியல. கடைசியில எங்க அப்பா வர்றாங்க, நாங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் கண் கூட பாக்குறாரு. என் பிள்ளைங்க மட்டும் எனக்கு போதும், நான் வேற எங்கேயும் போகல. எங்க அப்பா ஃபாரின்ல இருந்து வந்து இங்க ஒரு 70 ரூபாய் கூலிக்கு காலையில 7 மணிக்கு போனா ராத்திரி 8 மணிக்கு வர்றாரு. ஒரு மாசத்துக்கு 2100 ரூபாய் சம்பாரிச்சு எங்களை நல்லா பாத்துக்கிட்டாருங்கய்யா. எங்க அப்பா எவ்வளவு சம்பாரிச்சப்ப கூட நாங்க சந்தோஷமா இல்ல. ஆனா எங்க அப்பா எங்க கூட இருக்கும்போது நாங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இப்ப நான் 10வது வகுப்பு படிச்சுட்டு இருந்தேங்கய்யா. 10வது படிச்சுட்டு இருக்கும்போது கஷ்டத்துல நாங்க படிப்போம், ராத்திரி எல்லாம் படிப்பேன். அப்படி படிக்கும் போது எங்க அப்பா சொல்வாரு, எடுத்து வச்சு தூங்குடான்னு சொல்லுவாரு. நான் ஒரு தூங்கிட்ட உடனே எடுத்து வச்சு படிப்பேன். ஏன்னா அந்த வெறித்தனமா நான் படிச்சேன். அந்த கஷ்டத்துலயும் என் தங்கச்சிங்களை நினைச்சு எங்க அப்பாவை நினைச்சு நான் படிச்சு ஒரு 475 மார்க் எடுத்தேங்கய்யா. அந்த சந்தோஷத்தை கூட எங்களால முழுசா அனுபவிக்க முடியலைங்க. எங்க அம்மா நடத்திட்டு இருந்த ஒரு சீட்டு லாஸ் ஆகி போய் எல்லா கடங்காரங்களும் எங்க வீட்டை சுத்தி வந்து எங்க அப்பாவை நிம்மதியாவே இருக்க முடியலைங்கயா. எங்க அப்பாவை அந்த மாதிரி பேசினாங்க. ஆனா எங்க அப்பா எங்ககிட்ட வந்து அழுதாரு. நான் என்னடா பண்ணிட்டோம், நீ இப்போ வெளிநாட்டுக்கு போனா மட்டும்தான் அதை செட்டில் பண்ண முடியும்னு என்கிட்ட அழுகுறாரு. நான் என்ன பண்ணுவேன் என் பிள்ளைங்களை, நான் என்ன செய்வேன்ட்டு. ஆனா அந்த நேரத்துல நான் எங்க அப்பாவுக்கு சொன்னேங்க, நீ பயப்படாதப்பா, நான் பெண்ணுக்கு பெண்ணா ஆணுக்கு ஆணா இருந்து என் தங்கச்சிங்களை நான் பார்த்துப்பேன்னு சொன்னேன் சார். எங்க அப்பாவும் ஒரு வார்த்தை சொன்னாரு, இல்லம்மா 3 பொட்ட பிள்ளைங்களை தனியா விட்டு போனா இந்த உலகம் என்ன சொல்லும். இல்லப்பா, இன்னைக்கு நம்ம எதுவும் இல்லாம இருக்கிறோம், இப்ப எல்லாம் ஒதுங்கி நிக்கிறாங்க. ஆனா நம்மள ஒரு நாளைக்கு சிகரெட்டை தொடுவோம்ப்பா, அன்னைக்கு எல்லாரும் அண்ணாந்த பார்த்து நம்ம கிட்ட வருவாங்கன்னு சொன்னேன் சார். இப்படி எங்க அப்பா எங்களை வேற வழி இல்லாம 3 பேரையும் தனியா எங்க வீட்டுல விட்டு 3 பொட்ட பிள்ளைங்களும் தனியாவே காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து நாங்களே படிச்சுக்கிட்டு நாங்களே சமைச்சுக்கிட்டு நாங்களே துவைச்சுக்கிட்டு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சார் நாங்க தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சார். எந்த உறவினர்களோட எந்த பக்கபக்கமும் எங்களுக்கு இல்ல சார். இது வரைக்கும் எங்க அம்மா எங்க இருக்காங்கயா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. எங்க அப்பா தூர தேசத்துல இருந்து எங்களை பாத்துக்கிறாரு. ஏன்னா அவருக்கு கடன் தொல்லை, வேற வழி இல்ல. சொந்த பந்தங்கள்லாம் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. நான் எங்க பக்கம் யாருமே இல்லை. உன்னுடைய தன்னம்பிக்கை உழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உனக்கு கை கொடுக்கும். இங்கே உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இப்போ சொந்த பந்தம் இல்லைங்கிறது தான் உன்னுடைய ஃபீலிங்கு. நாங்கள்லாம் சொந்த பந்தம் மாதிரி நினச்சிக்கோ. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவி கண்டிப்பாக செய்கிறோம். ஓகே. ஆனால் நீ இப்போ எப்படி வைராக்கியமாக படித்த அந்த வைராக்கியமாக படித்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளால் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைராக்கியம் கடைசி வரைக்கும் விட்டுறக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சார்.
10 மாசம் சுமந்து பெத்த தாய் கடவுளுக்கு நிகர்னா 10 மாதங்கள் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் எங்களை நெஞ்சில சுமந்துட்டு இருக்க எங்க அப்பா கடவுளுக்கும் மேலானவருங்க. தங்கச்சி வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. தங்கச்சி வர சொல்லு. எங்க அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு நாங்க தனியா இருந்தப்போ எங்க அப்பா ஒரு தினமும் காலையில சாயந்தரம் ஃபோன் பண்றவரு. 3 நாளைக்கு ஒரு முறை, 5 நாளைக்கு ஒரு முறை, 1 வாரத்துக்கு ஒரு முறை, 2 வாரத்துக்கு ஒரு முறை ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாரு. எங்களுக்கு எதுவுமே புரியல. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எங்க அப்பாவுக்கு ஹார்ட்ல இருந்து ஸ்டொமக்கு வர ஒரு வால் வெடிஞ்சு போய் உடம்பெல்லாம் கொழுப்பு கட்டி ஃபார்ம் ஆகி ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி தான் உயிர் பொழைச்சிருக்காருன்னு. எங்க அப்பாவுக்கு உயிர் போற நிலைமையில கூட என் பசங்களுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு எங்களுக்கு 1 மாசம் கழிச்சு தான் அதுவும் அவங்க நண்பர் மூலமா தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்படியெல்லாம் எங்க அப்பா பார்த்துக்கிறதுக்காக தான் நாங்கள் போராடி இது இப்போ நான் BE ஃபைனல் இயர் போகிறேன். என் தங்கச்சி என் கூட கஷ்டப்பட்டு 10th தமிழ் மீடியம் படித்து டியூஷன் இல்லாமல் 408 மார்க் எடுத்தாங்கய்யா. இப்போ 12ஆம் வகுப்பு படிக்கிறா. சின்ன 9வது வகுப்பு படிக்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாரு. அதனால் வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு வேந்த டிவி எல்லாம் இருக்கிறதுனால. ஓ, லைனில் இருக்காரா? ஹலோ, வணக்கங்க. வணக்கங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் குழந்தைங்க ரொம்ப தைரியமாக இருக்காங்க. அதுலேயும் உங்கள் மூத்த பொண்ணு ஜோதிலட்சுமி வந்து ரொம்ப தைரியமாக இருக்கிறா. அதனால் நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. நாங்கள் எங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்களும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் குழந்தைகிட்ட தான் பேசுகிறீங்களா? இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நாங்கள் மகளாக பிறக்கணும்ப்பா. குடியாத்தம் சரஸ்வதி ஸ்கூல் ட்ரஸ்ட் அவர்கள் வந்து இந்த கஷ்டப்படுற இந்த குழந்தைகளுக்காக ஒரு 15,000 ரூபா அவர் உதவி பண்ணார். இந்த குழந்தையின் குரல் கேட்டு இந்த குழந்தைகளுடைய தங்கைகளும் இங்கே பார்த்து நம்முடைய உள்ளம் உருகதையா. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது. கடவுள் அருள் புரிய வேண்டும். ஒரு சிறு காணிக்கை மட்டும் அவர்களுடைய நல்வாழ்வுக்காக அளிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து விஷன் வித்யாஸ்ரம் வேர்ல்ட் ஸ்கூல் சேர்மன். நான் பிரின்சிபல். 9th படிக்கிற பொண்ணுக்கு வந்து எங்கள் ஸ்கூல்லையே வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். எங்கள் பள்ளி வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் உள்ளது. டில் A லெவல் வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த பொண்ணை வந்து கண்டிப்பாக எங்களால் படிக்க வைக்க முடியும். அவள் 12th முடிக்கிற வரைக்கும் நாங்கள் எடுத்துக்கிறோம். அவளை கடவுள் நமக்கு கஷ்ட காலத்தில் எல்லா கதவும் சாத்திட்டா கூட ஜன்னலையாவது திறந்து வைப்பார்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து வேந்தர் டிவியில் இது உங்கள் மேடை நிகழ்ச்சி மூலமாக இந்த வேலூரில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த உதவிகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக இனிமேல் அவங்க கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடியல் பிறக்கும். உங்கள் 2 பேர்த்துக்கும் உங்களுக்கு அக்கா மாதிரி தெரியல, அம்மா மாதிரி அப்படி தான் தெரியல. உங்கள் அக்கா எப்படி நம்பிக்கையோடு இருக்காங்க, அவங்க எவ்வளோ வைராக்கியமாக படிச்சுட்டு இருக்காங்க, அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி வந்து நல்லா நம்ம லைஃப்பில் நல்லா வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் அப்பப்போ தைரியம் சொல்லுங்கள். ஏன்னா அவர் இங்கே நினச்சி வருத்தப்பட்டிருப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க. என்னை விட்டு போன பிறகு உறவுகளுக்கு முன்னாடி எங்களை வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாகி எங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சிருக்காங்க. அக்காவுக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். அவங்க எனக்கு ஒரு அக்கா மட்டும் இல்லை, ஒரு அம்மாவையும் தாண்டி மேலே. எங்களுக்காக இல்லைனாலும் எங்கள் அப்பாவுக்காக, எங்களை விட்டு போன உறவுகளை எங்கள் அப்பாவுக்காக வந்து எங்கள் அப்பா கூட இருங்க. எங்கள் அப்பாவுக்கு மிகப்பெரிய ஆசை அது மட்டும்தான். எங்களால் பிடிச்ச ஒரு உதவி எங்கள் அப்பாவுக்கு செய்யணும்னா தயவுசெய்து யாராக இருந்தாலும் எங்கள் அப்பா விட்டு போனவங்க யாராக இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட வந்து பேசுங்க ப்ளீஸ். நாங்கள் கெஞ்சிக்கிட்டு எங்கள் அப்பா விட்டு போன எல்லா உறவுகளும்
அம்பாரியாய் ஏற்றிக்கொண்டு அன்று சென்ற ஊர்வலம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044222255234.